ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேட்டாவை பார்க்கறதுக்கு முன்னாடி கிராஃப் ஒரு டைம் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி கிராஃப் எடுத்து வச்சுருக்கேன். நெட்டாக பார்க்கும்போது 290 பாயிண்ட்டு ப்ளஸில் நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. காலையில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு, மறுபடியும் புல்லிஷ் ஆகிட்டு அகைன் நெகட்டிவ்க்கு கீழே வந்துட்டு அகைன் புல் பேக் எடுத்தது. நல்ல ஒரு ஒன் சைடு ரேலி இருந்தது. ஸோ 12-12:30 மணிக்கு மேலே அகைன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் 1:30 மணிக்கு புல் பேக் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிட்டு நெட்டாக பார்க்கும்போது 290 பாயிண்ட்டு ப்ளஸில் க்ளோஸ் வச்சுது. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஒயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல் சீட்டில் என்ன டேட்டா, அதாவது மார்க்கெட் முடியும் போது என்ன டேட்டா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். கால் சைடு பாருங்கள் 44,075 கான்டாக்டும், புட் சைடு பாருங்கள் 46,623 கான்டாக்டும் சொல்லுது. இது ரெண்டுமே சரிசமமாக இருக்குது, பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. புட்கால் ரேஷியோ பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது, ரெண்டு சைடும் சரிசமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் லைவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ட்ரெண்டிங் ஒய் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கால் சைடு தான் அதிகமான ஓயை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, புட் சைடு வந்து கம்மியான ஓயை தான் இருந்தது. அதாவது இந்த கிராஃபில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். அப்புறமா ஒரு ஐ போயிட்டு மறுபடியும் வந்து கீழே தான் நெகட்டிவில் தான் வந்தது. அது வரைக்குமே நமக்கு புட்கால் ரேஷியோ என்ன ஆச்சுனாக்க கால் சைடு தான் அதிகமான ஓய் இருந்தது, புட் சைடு கம்மியான ஓய் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த 10:15 மணிக்கு மேலே உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. கால் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புட் சைடு நியூவாக அதிகமான ஓயை உள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு. மார்க்கெட்டு பிரேக் ஆகும்போது கால் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் நடந்தது, புட் சைடு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்னோடய ப்ரிவியூ வீடியோவில் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒன் சைடு ரேலியாக வந்திருக்கும். ஆனால் நேற்று வந்து ஒன் சைடு ரேலியாக வரல, ரெண்டு சைடுமே கிராஸ் ஓவர் தான் நடந்தது. இதை நீங்கள் டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கனாலும் பாருங்கள், கிராஃப்லேயும் நமக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கனாலும் இங்கே பாருங்கள், காலையில் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனதுலேருந்து டேட்டா அடிப்படையில் ட்ரெண்டு என்ன சொல்லுதுனாக்க நெகட்டிவ் ட்ரெண்டு தான் சொல்லுது. 10:12க்கு தான் டேட்டா அடிப்படையில் பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி மாறுது. அதேமாதிரி மார்க்கெட் முடிகிற வரைக்குமே பாருங்கள் டேட்டா அடிப்படையில் பாசிட்டிவ் ட்ரெண்டு தான் சொல்லுது. சேம் அதே தான் இந்த இடத்துல பாருங்கள் 10:15க்கு தான் கிராஸ் ஓவர் நடக்குது. டேட்டா அடிப்படையில் இண்டிவிஜுவலாக 3 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும் போதும் 10:15க்கு தான் பை சைடு வந்து புட்கால் ரேஷியோ மாறி இருக்குது. இந்த கிராஃப்லேயும் பாருங்கள் 10 மணிக்கு தான் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதேமாரி இந்த சார்ட்லேயும் பாருங்கள் 10 மணிக்கு தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது எல்லாமே சேமாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டேட்டா அடிப்படையாக வச்சு ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னாக்க இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல மாறுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நேற்று பொறுத்த வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து வெயிட் பண்ணியிருந்தாலும் கூட டேட்டாவும் மாறுது, சேம் டைம் ப்ரைஸ் ஆக்ஷனும் பிரேக் அவுட் ஆகுது. இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது நம்மளால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வர முடியும், அல்லது நம்மளுடைய பொசிஷனை வந்து கால் சைடு மாற்றி விட முடியும். இந்தமாரி செய்கிறதுக்கு இந்த டேட்டா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 டேஸ் லைவ் கிளாஸ் இருக்குது, 20 டேஸ் லைவ் அப்டேட் இருக்குது. இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.